வணக்கம் தமிழக மக்களே. ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு மீட்டப் நடத்தினாங்க. அந்த மீட்டப் நல்லா வெற்றிகரமாக நடந்து திமுக தலைமையை ஆதரவு கொடுத்தது. அது எங்களை போன்ற திமுக அனுதாபிகளுக்கு மகிழ்ச்சி. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எப்போ எத்தனை ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு மீட்டப் வச்சுன்னா எத்தனை பேர் வந்தானுவேன் அப்படின்னு கேட்டுட்டு புலம்பிட்டு இருக்கானுங்க. ஏதோ புலம்புறவங்க ஒன்று சொல்கிறேன் நான். ஆனால் உங்களை மாரி சினிமா டைலாக்கு இல்லை நடிகர்களின் வசனங்களை வைத்து ரீல்ஸ் போடுறது மாரி நினச்சிங்களாடா? சித்தாந்தம், கொள்கை, பெரியார், அண்ணா, கலைஞர் வழி வந்தவங்கடா நாங்கள் எல்லாம். நாங்கள் மக்களிடம் மக்கள் சார்பை மட்டும்தான் பேசுவோம். மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான்டா பேசுவோம். உங்களை மாரி லைக், ஷேரு, கமாண்டு இதெல்லாம் போடுறதுக்கு ரூட்டில் காசு வாங்கி திங்கிற எச்ச கூட்டம்லாடா நாங்கள். கொள்கை பிடிப்புள்ள கூட்டம் வந்தவர்கள் எல்லாம். உங்களை போன்று இன்ஃப்ளூயன்சரை வைத்து மீட்டிங் நடத்தலாம் நாங்கள். எங்கள் கட்சியில் சார்ந்த இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் தன்னார்வலை வைத்து நடத்தப்பட்ட கூட்டம். ஏன்டா அதை பார்த்து அழுவுறீங்க? கதறானுங்க. எனக்கு மீட்டிங் முடிஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நான் எடுத்து பார்க்குற சோசியல் மீடியாலாம் டிவிக்கில் இருக்க ஒட்டுமொத்த பேரும் அழுகுறானு, கதறானுவேன். ஆச்சுன்னா இந்த கையில் கட்டுறீங்கன்னா அந்த கையில் கட்டுறீங்கன்னா மீட்டிங்னா இதான் மீட்டிங்கா? இன்னும் 1000 பேர் சொன்னீங்க, 2000 பேர் சொன்னீங்க. 50 பேரில் ஆரம்பித்தது 300 பேர் இருந்து சொல்லி பெரிய ஒரு சின்ன மண்டபம் முடித்தாங்க. அங்கே உங்கள் காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை. கட்சி தலைமையே இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் கலைஞர் அரங்கத்தில் வைத்து விட்டார்கள். தயவுசெய்து திமுக தலைமை இல்லை இதுபோல் ஜென்சிக்கு மீட்டப் வைக்கின்ற நினைக்கிற தன்னார்வலர்கள் மாவட்டத்தோறும் நடத்துங்க. மாவட்டத்தோறும் நடத்தினால் இன்று குண்டி எறிந்து அழுவும் தமிழக வெற்றி கழகத்தில் இன்ஃப்ளூயன்சர்கள்லாம் இன்னும் அழுவானுவேன். உங்களுடைய சினிமா மோகத்தை அடித்து நொறுக்குவதுதான் எங்கள் வேலை. தமிழக மக்களை மீண்டும் திராவிட சித்தாந்தத்தில் கட்டமைக்குவதே எங்கள் வேலை. நன்றி, வணக்கம்.